நெகேமியா 2வது அதிகாரம் 1 வசனத்தின்படி அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருடத்திலே நெகேமியா ராஜாவின் அனுமதி பெற்று எருசலேமுக்கு வந்து மதில்களை கட்டி எழுப்பின பிறகு அந்த எருசலேமிலே 12 வருடங்கள் அங்கே ஆளுநராக கவர்னராக இருந்து அங்கே செய்யப்பட வேண்டிய முறைமைகள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நிர்வகித்து செய்து கொண்டு இருந்தார். நெகேமியா 13வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நெகேமியா மீண்டும் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வருகின்றார். நெகேமியா 13:4 எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் விசாரிப்பு காரராக வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்த கலந்து ஆலயத்தின் ஒரு பெரிய அறையை தொபியாவுக்கு கொடுத்திருக்கிறதை அங்கே நெகேமியா பார்க்கின்றார். நெகேமியா 13:8 மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்துவிட்டேன். பின்பு அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வைத்தேன். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலகட்டத்திலே தேவாலயத்தை சுத்திகரித்தாரோ அதற்கு முன் அடையாளமாக நெகேமியாவும் இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 13:10 பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நெகேமியா அறிந்து கொண்டு தலைமையானவர்களோட வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையிலே அவர்களை வைத்து அப்பொழுது யூதர் அனைவரும் தசம பாகங்களை கொண்டு வந்து வைக்கும்படி செய்கின்றார். நெகேமியா 13:13 உண்மையுள்ள சிலரை விசாரிப்புக்காரர்களாக வைத்து அங்கே லேவியர்கள் அவரவர்கள் பங்கிடுவிட வேலையை அவர்கள் சரிவர செய்யும்படியாகவும் அவர்களுக்கு அந்த வேலையை ஒப்புவிக்கின்றார். இப்படியாக நெகேமியா மீண்டுமாக அங்கே ஆலயத்தை சுத்திகரிக்கின்றார். அந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டியவர்களை அவர் பாதுகாக்கின்றார். இப்படியாக செய்துவிட்டு ஒரு ஜெபத்தையும் அவர் செய்து விடுகின்றார். நெகேமியா 13:14 என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நெகேமியா எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமாக செய்ததோடு அல்லாமல் ஒவ்வொரு முறையும் தேவனிடத்திலே தன்னுடைய ஜெபங்களையும் ஏறெடுக்கிறதை பார்க்கின்றோம்.